மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடைபெற்று வரும் பதட்டமான போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனிர் இடையிலான ரகசிய தொலைத்தொடர்பு உரையாடல்கள் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உரையாடலை குறித்து வெள்ளை மாளிகை சில தகவல்களை உறுதிப்படுத்தியுள்ள நிலையிலும் அதன் விவரங்களை மிக நுணுக்கமாகவும் ராஜதந்திரமாகவும் கடும் இரகசியமாகவும் வெளியிட மறுத்துள்ளது. ஈரானின் மின் கட்டமைப்பு வசதிகள் மீது நடத்த திட்டமிட்டிருந்த தாக்குதலை அதிபர் ட்ரம்ப் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ள சூழலில் இந்த திடீர் ட்விஸ்டின் அமைதிக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறதா என்ற கேள்விகளும் எழுகிறது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய மத்தியஸ்திரியாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு தூதுவராக பாகிஸ்தான் களமிறங்கியிருப்பதாக ஒரு செய்தியும் உலா வருகிறது. ஒருபுறம் இராணுவ தளபதி அமெரிக்காவுடன் பேச, மறுபுறம் பாகிஸ்தான் பிரதமர் ஷோபாஸ் ஷரீப் ஈரான் அதிபர் மசூத் ஆகியோருடன் தொடர்பு கொண்டு ஈரானுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம், பேச்சுவார்த்தையே சரியான தீர்வாக இருக்கும் என உறுதியும் அளித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைக்கு தேவையான சூழலை ஏற்படுத்தி தர தாங்கள் தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் சுட்டிக்காட்டி தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் தரப்பை பொறுத்தமட்டில் அமெரிக்காவுடன் நாங்கள் நேரடியாக பேச விரும்பவில்லை என்பதில் உறுதியாகவும் பிடிவாதமாகவும் இருக்கிறது. இருப்பினும் சில நட்பு நாடுகள் மூலமாக அமெரிக்கா தூது அனுப்பியுள்ளதை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் ட்ரம்ப் தனது அதிரடி தாக்குதல் முடிவுகளை சில பயனுள்ள உரையாடல்களுக்கு பிறகு நிறுத்தி வைத்திருப்பதும் உணர முடிகிறது. பாகிஸ்தானின் திரைமறை ராஜதந்திர வேலைகளுக்கு கிடைத்த வெற்றியாகவே அரசியல் ஆய்வாளர்கள் இதை கருத்தில் கொண்டாலும் இது ஒரு தற்காலிக அமைதியாக அமையுமா? ட்ரம்பின் கணிக்க முடியாத அதிரடி அணுகுமுறைகளை பாகிஸ்தானின் சமரச முயற்சியும் மத்திய கிழக்கு நாடுகளின் எதிர்காலத்தை எந்த திசையில் மாற்றப்போகிறது என்பதையும் உலகத்தார் உற்றுநோக்கி கொண்டிருக்கும் நிலையில் பாகிஸ்தானின் இந்த அணுகுமுறை பயனளிக்குமா அல்லது பதட்டத்தை ஏற்படுத்துமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.